டைட்டன் வேர்ல்ட் உங்கள் உடுமலை நகரில் டைட்டன் நிறுவனத்தின் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம். வாட்சஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், வால் கிளாக்ஸ், வாலெட்ஸ், பெல்ஸ் அண்ட் பெர்ஃபியூம்ஸ் என அனைத்து டைட்டன் பொருட்களும் ஒரே இடத்தில். கனிவான வரவேற்பு மற்றும் சிறப்பான வாடிக்கையாளர் சேவை. டைட்டன் வேர்ல்ட், அனுஷம் காம்ப்ளெக்ஸ், பைபாஸ் ரோட், உடுமலைப்பேட்டை. எனக்கு மட்டும் எப்படிலாம் நடக்குது? கூட இருந்தவங்களாம் வேலைக்கு போயிட்டான். ஒரு வேலை இல்லை, ஒரு சேவிங்ஸ் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா தாத்தா சொத்து சேர்த்து வைக்காதுதான். பணம் தான் இல்லைன்னு அவங்களுக்கு ஏன் தெரியாமல் போச்சு? தம்பி தம்பி, என் பஸ்ஸுக்கு டைம் தெரியணுமா? இல்லை, உங்கள் அப்பா தாத்தா திட்டி கூப்பிட்டுருதல்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, கேட்குறியா? என்ன ஐடியா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச சாமியார் அட்ரஸ் தரேன், அவரை போய் பாரு. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும். சரி ஐயா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அந்த அட்ரஸ் எங்க இருக்கு? அண்ணா, இங்க நல்ல சாமியார் எங்க இருப்பாருண்ணா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? உள்ள வந்து உட்காரு, வா. நின்றுக்கிட்டு இருக்க. நீங்க தான் அந்த நல்ல சாமியாரா? அட ஆமாப்பா, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? உட்காரு. இல்ல, நீங்க சாமியார்னு எந்த அறிகுறியுமே இல்லை. இது பார்க்கறதுக்கு ஏதோ பேச்சுலர் ரூம் மாதிரியே இருக்குது, அதான் கேட்டேன். அது பட்ஜெட் இல்ல, பூஜை ரூம் செட்டு போடுறதுக்கு காசு இருக்குதா இல்ல இடம் தான் இருக்குதா? அதை விட எடிட்டர் பார்த்துக்குவாரு. ஏப்பா எடிட்டரு, தம்பி ரொம்ப ஆசைப்படுறான், இந்த பூஜை ரூம் மாதிரியே செட் பண்ணி லைட்டை போட்டு விட்டுரு, சரியா? ஸ்மோக்கெல்லாம் அப்படியே அங்கே இங்கேன்னு பறக்கணும். இப்போ நீ கண்ணை மூடு. உன் தாத்தாவையும் அப்பாவையும் பார்க்க வந்திருக்கியா? அவங்ககிட்ட ஏதாவது கேட்கணுமா? எப்படி சாமி, என் கண்ணிலே படம் பார்த்தீங்களா? உன்னை இங்கே வர சொன்னான்ல, அவன் தான் நீ வரதுக்குள்ளே வேகமாக ஃபோன் அடிச்சு சொன்னான். பாரு, இப்போ கூட லைனில் தான் இருக்கான். சாமி, அப்புறம் என்னப்பா, நான் சொல்கிறத பண்ணு, அவங்கள பார்க்கலாம். சொல்லுங்க சாமி, நான் என்ன பண்ணணும்? சூரிய சுளுக்குன்னு அடிக்கும் போது உச்சி வெயில்ல மொட்டை மாடியில உக்காந்து மூக்குல விரல வை, நான் சொல்றது நடக்கும். அப்புறம் என்ன சாமி? பாபா மந்திரம் சொல்லவா சாமி? பாபா என்ன மந்திரத்தை வந்து உன் காதுலயே சொன்னாரு? பாபா என்ன மந்திரம் சொன்னாருன்னு அவருக்கே தெரியாது. நான் சொல்ற மந்திரத்தை சொல்லு. சரி சாமி, சொல்லுங்க. சாமி, மந்திரம் கேட்கல. மந்திரம்னு அப்படித்தான் இருக்கேன். சரி சாமி. இத சொல்லி முடி, அவங்க வருவாங்க. Your genes returns. தாத்தா, அப்பா வந்துட்டீங்களா?
அப்புறம் மகனே நல்லா இருக்கியா? எங்க நீங்க பாதியில போயிட்டீங்க, அப்புறம் என் வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு. ஆமாப்பா, பேர் என்னங்க? பேரன் தான் நம்மள வர சொல்லியிருக்கான், அந்த இருக்கான் பாருங்க. தம்பி நல்லா இருக்கியா? உங்க 2 பேர்த்தையும் மந்திரம் போட்டு ஏன்ட்ட பேச வர வச்சா நீங்க 2 பேர் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கீங்க. ஆமா சாமி, நீங்களா? ஏப்பா அப்பா ரோல் இல்லைன்னு நீ தான் கூப்பிட்ட, அப்புறம் எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கிற? ஏதோ ஒன்று பண்ணு. ஆமால, சரிதான். சொல்லுப்பா, என்னாச்சு? கூட இருக்கிறவங்களாம் நல்லா வேலைக்கு போறான், அவங்க அப்பா தாத்தா சொத்தெல்லாம் நல்லா அனுபவிக்கிறான். நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன், இன்னும் அப்படியே தான் இருக்கேன். சொத்தா? என்னையா பெரிய சொத்து? அந்த காலத்துலலாம் 20 பைசாக்கும் 45 பைசாக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ எல்லாரும் நல்லாத்தான் வேலைக்கு போறீங்க, நல்லாத்தான் சம்பாதிக்கிறீங்க. ஆனா எல்லாருக்கும் போட்டி போறாம. அவனை மாதிரி வாழணும், இவனை மாதிரி வாழணும், அவன் அப்படி வாழ்ந்துட்டான், இவன் இப்படி வாழ்ந்துட்டான். எதுக்குயா? எதுக்கு? எங்களுக்கெல்லாம் அப்பமெல்லாம் நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும், பணம் சேர்த்து வைக்கணும்னா எங்களுக்கெல்லாம் ஆசை கிடையாது. தினம் நல்ல சாப்பாட்டு குழைச்சா போதுன்னு இருந்தோம் நாங்கள். அப்பமெல்லாம் எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால எனக்கு வேலை போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு நான் வேலை செஞ்சு கொடுத்துருந்தேன். எங்கள் அண்ணனுக்காண்டி அவங்க காட்டில் வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் நான். ஆனால் ஒரு நாள் உதவி நான் எங்கள் அண்ணன்ட்ட போய் நான் கேட்கும்போது அவன் எனக்கு நல்ல ஒரு உதவி செஞ்சுட்டான். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நல்ல மனுஷனாக தான் இருந்திருக்கேன், யாருக்கு ஒரு துரோகமும் பண்ணதில்லை. இப்போ வரைக்கும் உங்கள் அப்பனை நான் நல்ல மனுஷனாக தான் வளர்த்துட்டு இருந்திருக்கேன். இப்போ கூட உங்கள் அப்பன் நல்ல மனுஷன்தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏண்டா பணம் தான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? 4-5 ரூம்ல நம்ம குடும்பமே வாழ்ந்தோம்டா. அப்போல்லாம் நான் ரொம்ப நல்லா படிப்பேன். அப்படி படிச்சுமே நைட்டு ஃபுல்லாக மண்ணெண்ணெய் விளக்கு வேற வச்சு படிப்பேன். காலில் எழுந்திரிச்சு மூஞ்சி கழுவும் போது என்னன்னு தெரியுமா? மூக்குலேருந்து கருப்பு கலரில் சளியாக வரும். அப்படி இருந்து குடும்ப சூழ்நிலையினால கார் ரேட்டுக்கும் அரை ரேட்டுக்கும் வேலைக்கு போனேன். இதெல்லாம் புரிஞ்சுக்காம எப்படி பேசிட்டு இருக்க? இந்த கார் ரேட்டு அரை ரேட்டுனா என்னப்பா? கார் ரேட்டு அரை ரேட்டுனா என்ன தெரியுமா? வயசுக்கேற்ற வேலையும் சம்பளமும் தருவாங்க. ஆனால் இப்போ நல்ல சம்பளம் தான் தர்றாங்க, ஆனால் எல்லாத்துக்கும் கடன் இருக்கு. ஏன், என்ன காரணம் சொல்லு பார்ப்போம். ஏன்னு தெரியலையப்பா. ஆசை, மற்றவங்கள மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டு இங்கே பல பேர் பல வட்டிக்கு கடன் வாங்கி கடன்காரனாக நிற்கிறாங்க. நீ சொத்து சேர்த்தணும், பெரிய ஆளாக வரணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், நல்ல மனுஷனாக இருந்தால் அந்த சொத்தை சேர்த்தி காட்டு. இல்லைனா உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு 4 பேருக்கு உதவி பண்ணி நீயும் நல்ல மனுஷனாக வாழு. பணமும் ஆசையும் தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், வாழவே முடியாது. பணமும் ஆசையும் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நல்லா வாழ்ந்து காட்டு. ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், முக்கியமாக இந்த சில சாமியார்கள் பேச்செல்லாம் கேட்கவே கேட்காது, அறவே ஒதுக்கிடு. அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப அலர்ஜி பார்த்துக்க. அது கேட்கறதுனால தான் நீங்கள் உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் டைவெர்ட் பண்ணி விட்ரு. Neat and neat. Come to life. Come to Emmy.